அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2024 இறுதி மாதமான டிசம்பர் மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட தன்மைகளை தரும்? மேஷம் முதல் மீனம் ராசி வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்களை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொதுவாகவே அப்படி ஒன்றும் பெரிய ஒரு கிரகப்பெயர்ச்சி அமைப்புகள்லாம் டிசம்பர் மாதம் கிடையாது. வருடாந்திர கிரகங்களுடைய எந்த பெயர்ச்சியும் இல்லை. அதே நேரத்தில் சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் குருவினுடைய பார்வையில் மாத ஆரம்பத்தில் சூரியனும் சேர்த்து குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான். முதல்ல மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். ராசிநாதன் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் கூட ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா கிரகங்களும் ராசிநாதனை தவிர்த்து மற்ற கிரகங்கள்லாம் நல்ல விதமாகத்தான் இருக்குது. ஆக ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறார். அதே நேரத்தில் 2ஆம் இடம், 11ஆம் இடம், 10ஆம் இடம், ஏன்னா 10ஆம் இடத்துல இந்த மாதத்தில் சுக்கிரன் வலுத்து இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அதே மாதிரி இன்னும் ஒன்று, ராசிநாதனை சுக்கிரன் பார்த்து சுபத்துவப்படுத்துவது அப்படி ஒன்று ஒரு பலவீனமும் கிடையாது. ஆக எல்லா நிலைகளிலையும் பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு சங்கடங்கள் எதுவும் இல்லாமல் சாதுரியமாக எதையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தாங்க இந்த மாதம் கண்டிப்பாக டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு. பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வலுத்து இருப்பது, 11ஆம் இடத்துல வலுத்த நிலைமையில் சனி பகவான் இருப்பது, 6ஆம் இடத்துல கேது இருப்பது, நீச்சம் அடைந்திருக்கக்கூடிய அந்த செவ்வாயை சுபத்துவமாக சுக்கிரன் தனித்து நின்று பார்ப்பது போன்ற அமைப்புகள் மிகப்பெரிய நல்ல அமைப்பு. 2, 10ஆம் இடங்கள் இப்போது சுபத்துவமாக இருக்கிறனால பேசி பிழைக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங் அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், தொலைபேசியில் பேசுவதன் மூலமாக நல்ல விதமான சம்பாத்தியம் அடையக்கூடிய அனைத்து இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே நல்ல விதமான அமைப்புகள் இருக்குங்க. 2ஆம் இடத்துல வலுத்து குரு பகவான் இருக்கனால காசு பணம் வர்ற மாதம் தான் இந்த மாதம். பெரிய அளவில் சோதனைகள்லாம் இருக்காது. ஆனால் அந்த ராசிநாதன் நீச்சமாகி சுக்கிரனுடைய பார்வையை அடைகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 15 நாளைக்கு எல்லாம் டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பொதுவாகவே பலவீனம் ராசிநாதன் அடையும் பொழுது எதுவும் முதல்ல டக்குன்னு நடக்காது. ஆனால் அதுக்கப்புறம் லேட் பிக்கப்னு சொல்கிறோம் இல்லையா, முதல் 15 நாட்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட அதன் பிறகு அப்படியே கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து பிற்பகுதி 15 நாட்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்கலையோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தாங்க டிசம்பர் மாதம் இருக்கும். 6ஆம் அதிபதியும் குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டம், சில நிலைகளில் பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய தன்மைகள் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. மனதிற்கு பிடித்தமான வேலை அமைப்புகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இன்றைக்கு ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்ட அமைப்புகள் இந்த டிசம்பர் மாதத்தில் எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளாக சந்திக்க முடியாமல் இருந்த ஒருவர் இன்றைக்கு தற்செயலாக இந்த மாதத்தில் அறிமுகமாகி அதன் மூலமாக நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு, அந்த அறிமுகத்தின் மூலமாக வாழ்க்கை திசை மாறக்கூடிய அமைப்புகள் என எல்லா நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக தாங்க இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. வெற்றிகள் எதுலேயும் கிடைக்கும், செலவுகள் கொஞ்சம் சுருங்கும். சில பேருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பயணத்தின் மூலமாக ஒரு மாதிரியான அமைப்புகள், அதாவது தடைகள் விரயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பயணம் போகிறதன் மூலமாக எந்த காரியமும் நடக்காத சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் முதல் பகுதி 15ஆம் தேதிக்கு பிறகு 2வது பகுதியான, அதாவது முதல் பகுதி 15ஆம் தேதிக்குள்ளே கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு, 2வது பகுதியான 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் மிகப்பெரிய யோக பலன்கள் எல்லாம் சரிவர நடக்கக்கூடிய நல்ல யோக மாதம் டிசம்பர் மாதம் எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு அபாரமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் குரு இருந்து ராசிநாதனை பார்க்கிறார். ராசிநாதன் இப்போது 9ஆம் இடம் போன்ற இடங்களில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துல மாதத்தில் கடைசி வாரத்தில் போகிறார். முதல் பகுதியில் 9ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய ராசிக்கு 2 பேர் மிகப்பெரிய யோகர்கள், சனியும் புதனும் யோகர்கள். அந்த சனியும் புதனும் வலுவாக இருக்கிறார்கள். புதன் குருவின் பார்வையில் இருக்க ராசிநாதன் சுக்கிரன் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது எல்லா பாக்கியங்களும் இப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. இது வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கலையோ, வேலை பாக்கியம், கல்வி பாக்கியம், திருமண பாக்கியம் போன்ற அத்தனை அமைப்புகளும் என்ன உங்களுக்கு தேவையோ அதை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அளவில் கண்டிப்பாக டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே ராசியோ ராசிநாதனோ சுபத்துவமாக இருக்கும்போது பெரிய கஷ்டங்கள் எதுவும் வராது.
அவங்கவுங்க தசாபுக்தி அமைப்புகளின்படி தான் சம்பவங்கள் நடக்குது என்றாலும் கூட கோச்சார ரீதியாக ராசிநாதன் வலுவாக இருந்தார்னா மனசுக்கு பிடிச்சமான சம்பவங்கள் அந்த ராசிநாதன் வலுவாக இருக்கிற வரைக்கும் நடக்கும். இப்போது கோச்சார ரீதியாக உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் அவருக்கு மிகவும் பிடித்த நல்ல வீடுன்னு சொல்லப்படக்கூடிய அற்புதமான வீடாகிய அதிநட்பு வீடாகிய மகரத்தில் உட்காந்துட்டு குருவின் பார்வையில் பார்க்குறார். 9ஆம் இடமும் வலுவாக இருக்குது. தாய் தந்தை உறவுகள் நன்றாக இருக்கும். தகப்பனை பற்றின தகப்பன் சொத்துக்கள் பற்றின விஷயங்களில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு அத்தனை அமைப்புகளையும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பெண்கள் மூலமான நன்மைகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய நல்ல மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. திருமணம் போன்ற விஷயங்கள் நல்லபடியாகவே கிடைக்கும். சொந்த ஊருக்கு போகணும், சொந்த ஊரில் வீடு கட்டணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது பூர்வீக ஊருக்கு திரும்பி போய்விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு பூர்வீகம் போகக்கூடிய செய்திகள் நல்லா இருக்கும். அதற்கு சம்பந்தமான முயற்சிகள் பலிக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு உள்நாட்டிற்கு வரக்கூடிய அனுமதிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வயதான ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புனித யாத்திரை போவது, தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய அமைப்புகள் கிடைப்பது. இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல இனிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய, எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய, ராசியில் குரு இருந்து ராசிநாதனை குரு பார்க்கக்கூடிய இந்த மாதம் எல்லா நிலைமைகள்லையும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய, தொட்டது துலங்கக்கூடிய வெற்றிகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக தாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காது. ஆகவே தொட்ட முயற்சி, எடுத்த முயற்சி அத்தனையும் ஜெயிக்கக்கூடிய நல்ல மாதம் டிசம்பர் மாதம் எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 6ஆம் இடத்துல தான் ராசிநாதன் இருக்கிறார். ஆனால் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ராசிநாதனை முழுவதுமாக பார்க்கக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய அமைப்பில் இருக்கிறார். இது ஒரு நல்ல யோகம். எப்பொழுதெல்லாம் ராசியும் ராசிநாதனும் சுபத்தன்மையை அடைகிறார்களோ அப்போதுதான் அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்குங்க. 8, 12ஆம் இடங்கள் கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறது. வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, தூர இடங்களுக்கு போய் வேலை செய்யணும், படிக்கணும் போன்ற அமைப்புகளோடு ஒரு மாதிரி முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. ஷேர் மார்க்கெட்டு கை கொடுக்கும். ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். திடீர்னு பண வரவுகள் கிடைக்கும். ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சுருந்து ரொம்ப நாளாக வாங்க முடியாத ஒரு பணம் டக்குன்னு நமக்கு கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல மாதம்னே சொல்லிடுவேன். ராசி சுபத்துவமாக இருக்கணும், ராசிநாதன் சுபத்துவமாக இருக்கணும். குருவின் பார்வையில் ராசிநாதன் இருக்கிறார். சில பலருக்கு மட்டும் கொஞ்சம் பேருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரும். ஆனால் அந்த கடன் நல்ல கடனாக இருக்கும். வீட்டிற்காகவோ வாகனத்திற்காகவோ ஒரு சுப கடன்கள்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு வீடு அட்வான்ஸ் கொடுக்குறேன், ஒரு வாகனத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன், அல்லது ஒரு நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன், இந்த மாதிரி சுப கடன்கள் அமையக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆகவே மிதுன ராசிக்கு பெரிய சோதனைகள் எதுவும் கிடையாதுங்க. 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சுபத்துவமாக இருக்கிறது. அடிக்கடி இந்த மாதத்தில் பயணங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிநாட்டுக்கு போகிறது, ஒரு தூர இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வருது. அதன் மூலமாக காசு பணம் வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆகவே எதற்கும் அஞ்சாமல், ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சு போச்சு. ஒரு வருஷமாகவே கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதியாக தான் இருக்கிறீங்க. எதற்கும் கவலைப்பட தேவையில்லாத அளவிற்கு இந்த மாதம் நல்ல மாதமாகவே இப்போது அமைஞ்சிருக்குங்க. 4ஆம் வீட்டை குரு பார்க்குறார். 4ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிநாதனாக தான் இருக்கிறார். அப்போ சில இளைஞர்கள் பலருக்கு வாகன பிராப்திகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. அதாவது நீங்கள் விரும்பி கேட்ட வாகனத்தை பெற்றோர் வாங்கி கொடுப்பது, அல்லது வாங்கி தருவதற்கு வாங்குவதற்கு அனுமதி கொடுப்பது என்பது மாதிரி அவரவருடைய ஒரு வயதிற்கேற்ப, இருப்பிடத்திற்கேற்ப, தகுதிக்கேற்ப பைக்கோ காரோ வாங்கக்கூடிய அமைப்புகள் டிசம்பர் மாதத்தில் இருக்குது. ஆகவே கல்வி மேன்மைகள் கிடைக்கும், வேலை நன்மைகள் கிடைக்கும், வியாபார பெருமக்களுக்கு தொழில் நன்றாக இருக்கும். மிகப்பெரிய அளவில் தொழில் முதலீட்டுக்கான கடன்கள், வளர்ச்சிக்கான கடன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கடன் வரும், ஆனால் அது சுப கடனாக வளர்ச்சிக்கான கடனாக இருக்கும். ஆகவே எல்லா நிலைமையிலையும் சமுதாயத்தின் சகல தரப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே பெரிய அளவில் முன்னேற்றங்கள், திருப்பு முனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்குமே இப்போது இருக்குதுங்க. ஆகவே சுப கிரகங்கள் எல்லா கிரகங்களும் வலுத்திருக்கு. சுக்கிரனையும் குரு பார்க்கிறார், புதனையும் குரு பார்க்கிறார், 9ஆம் பாவகத்தில் சனி வலுத்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு யோகர்களான 3 கிரகங்களும் வலுவாக இருக்கக்கூடிய அந்த தன்மை எல்லாவற்றிலும் நிறைவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை செய்யுங்க. அதே மாதிரி இன்னொன்று கூட சொல்லிடலாம். அரசு வேலை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பவர்கள், இந்த வேலைக்கு தான் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐடியா வச்சுருப்பீங்கல்ல, இந்த லைனில் தான் இருக்கணும், இந்த வேலைக்கு தான் போகணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு எண்ணம் பலிக்கக்கூடிய, எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சுபமான
நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. பெரிய குறைகள்லாம் டிசம்பர் மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்காதுங்க. உங்களுடைய கஷ்ட நஷ்டம்லாம் முடிஞ்சு போன நல்ல மாதங்க இந்த மாதம். கடகம். கடகராசிக்காரர்களுக்கு இப்போது அஷ்டமச்சனியின் அமைப்பினால் கடுமையான பாதிப்புகள் இருக்கின்றதை ஒவ்வொரு மாதமும் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த மாதம் பரவாயில்லைங்க. ஏன்னா ராசி சுபத்துவத்தை அடையுது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து கிட்டத்தட்ட கடைசி வாரம் வரைக்கும் 25 27ஆம் தேதிக்கு மேலே தான் சுக்கிரன் மாறுகிறார். ஆக மாதத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு 20 25 நாட்களுக்கு சுக்கிரன் ராசியை பார்ப்பது என்பது தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரோஜயோகாதிபதி நீச்சமாகத்தான் இருக்கார், ராசியில் நீச்சமாக இருக்கிறார். கொஞ்சம் கோபம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் டிசம்பர் மாதம் அமையும். எதுக்கெடுத்தாலும் பட்டு பட்டுன்னு கோபம் வரும். அதுவும் இந்த ஜூன் மாதம் வரைக்கும் நீடிக்கும். இயலாமை என்பது தான் ஒரு பக்கம் கோபமாக வரும். ஆக என்ன ஒரு நிலைமை, ஒரு 2 வருஷமாகவே பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் யாருமே நல்லா இல்லையே. ஆயில்ய நட்சத்திரம் 2024ஆம் ஆண்டு கடுமையான பாதிப்புகளை அடைந்திருக்கிறீர்கள் அப்படின்னு தான் அடிக்கடி சொல்கிறேன். அட்டமத்து சனியின் பாதிப்புகளினால் கடுமையான ஒரு அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் மனசு நிம்மதி ரிலீஸ் ஆகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால 2 வருஷமாக வீட்டில் நடக்காத மங்கள விஷயங்கள், ஒரு குழந்தைகள், கல்யாணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதது, கல்யாணமே ஆகாத ஒரு சூழ்நிலை, ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய மாதம்னு இதை சொல்லுவேன். அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு கல்யாணம் போன்ற அமைப்புகள், மங்கள காரியங்கள், பெண்களுக்கான சுப விஷயங்கள் எல்லாமே கடகராசிக்காரர்களுடைய குடும்பத்தில் நடக்கணுங்க. அதற்கு அச்சாரம் போடுகின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த மாதத்தை நிச்சயமாக சொல்ல முடியும். எல்லாமே அப்படியே படிப்படியாக நடக்கும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் ஒரு இருப்பது எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சுப மாதமாக இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். 5ஆம் இடத்துல சூரியன் முதல்ல இருக்கிறார், அதுக்கப்புறம் 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். தனாதிபதி 6ஆம் இடத்திற்கு மாறுவது மிகப்பெரிய யோகம். என்ன, 15ஆம் தேதிக்கு பிறகு முதல் 15 நாட்களுக்கு பண விஷயங்களில் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். வரும் அல்லது வரும் ஆனால் வராது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி வரும் என்கின்ற ஏமாற்றி கொண்டிருந்த பண வரவுகள், நீங்கள் உழைச்ச பணம் உங்களுக்கே கிடைக்க முடியாமல் போகிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே பிற்பகுதி 15 நாளில் சரியாக போகும். சூரியன் 6ஆம் இடத்திற்கு வரார் இல்லையா. 6, 10, 11ஆம் இடங்கள், 3ஆம் இடங்களில் சூரியன் வந்து நல்ல பலன்களை செய்வார் என்பதன் அடிப்படையில் தனாதிபதி 6ஆம் இடத்திற்கு வருவது கடன்களை அடக்கி வைக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் கலக்கங்களை தந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை அப்படியே அடக்கி வைக்கக்கூடிய அமைப்புன்றதுனால மாதத்தின் பிற்பகுதியில் பணவரவுகள் நன்றாகவே இருக்கும். கரெக்டாக சொல்லப்போனால் 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளே எல்லாத்தையும் நீங்கள் சமாளிச்சிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகள் திரும்ப வர கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த அஷ்டமச்சனியை நீங்கள் சமாளிக்கக்கூடிய இந்த வருஷத்தின் இறுதி மாதத்தோடு உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. 2025 நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதற்கான ஒரு அச்சாரம் போடுகின்ற யோக மாதமாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை கடகராசிக்காரர்களுக்கு இப்போது. சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிலையில் 6, 10ஆம் இடங்கள் கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கின்றன. புதிய கடன்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆனால் அந்த கடன்கள் வளர்ச்சிக்கான கடன்களாக தான் அமையும். பெரிய தொல்லைகள் எதுவும் இல்லாத அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மாதத்தின் முதல் பகுதியில் பார்த்திங்கன்னா 15 நாட்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல குருவினுடைய பார்வையில் இருக்கிறார். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா குருவோட வீட்டிலே இருக்கிறார். ராசியும் ராசிநாதனும் எப்போது குருவின் தொடர்புகளில் அமைகிறாங்களோ அப்போல்லாம் அந்த ராசிக்காரருக்கு நல்லது நடக்கும். முதல் 15 நாட்களுக்கு அருமையான அமைப்பில் சூரியன் குரு பார்வை என்கிறது ஒரு நல்ல அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு. கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, கவர்மெண்ட் அதிகாரிகளோட அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கவர்மெண்ட்லேயே ஏதாவது கான்ட்ராக்ட் செய்யக்கூடிய அமைப்புகள், மின்சாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பிற்பகுதி பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்திற்கே குரு பகவான் வருகிறார், சூரியன் வருகிறார், குருவின் வீட்டிற்கே வருகிறார். அதுவும் கொஞ்சம் குழந்தைகளால் நல்ல யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் படிக்காத குழந்தைகள் நல்ல படிக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை செஞ்சு காட்டக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் எடுக்கிறது, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறது, வெளிநாட்டுக்கு குழந்தைகளை அனுப்புறது, குழந்தைகளுக்கு எதுனா இப்போ திருமணத்திற்கான ஏற்பாடுகளை பண்ணுறது, திருமணம் பண்ணுவதற்கான அமைப்புகள் எல்லாம் செட் ஆகிறது போன்ற குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் இல்லையா. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் மேனேஜர் மாதிரியான அமைப்புகள், தனக்கு கீழே ஒரு 10 பேரை வேலைக்கு வச்சிருக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இருப்பீங்க. அப்பேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே உயரிய மதிப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார், 10ஆம் இடத்துல பதவியை குறிக்கக்கூடிய நல்ல இடத்துல குரு பகவான் இருக்கிறார். அப்போ 6ஆம் இடத்து சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா வேலை பளுவை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணாலும் கூட
வேலையில் பெரியவங்ககிட்ட உங்களை விட மேலே இருக்கக்கூடிய மேனேஜர் மாதிரி எம்டி மாதிரி முதலாளி மாதிரி இருக்கக்கூடியவர்கள்ட்ட நற்பெயர் எடுக்கக்கூடிய அமைப்புகளை இப்போது சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே தருவார். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் பணவரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்னும் ஒன்று சொல்லிடணும், பெண்வழி உறவுகளால் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்கள் சித்தி பெரியம்மா போன்ற அமைப்புகளோடு நல்லா இல்லை, அத்தைமார்கள் போன்றவர்களுடைய உறவுகள் நல்லா இல்லை, அக்கா தங்கச்சி உறவுகளே நல்லா இல்லை, நான் ஒன்று நினைக்க இவங்க ஒன்று நினைக்கிறாங்கன்ட்டு பெண்களால் ஆண்களுக்கு தொல்லை, சிம்மராசிக்கார பெண்களுக்கு ஆண்களால் தொல்லை, இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தவங்க எதிர்பாலினத்தவரால் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டிருந்த அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இப்போது அவர்களாலேயே திருப்பங்கள் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு திருப்பு முனைகள் நிறைந்த நல்ல மாதமாகவே அந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் முதல்ல குருவின் பார்வையில் அப்புறம் குருவின் வீட்டில் இருக்கிறனால எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் அதை சமாளிச்சுக்கக்கூடிய அளவுக்கு தெம்பு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த டிசம்பர் மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. மாதம் முழுவதும் ராசிக்கும் குருபார்வை, ராசிநாதனுக்கும் குருபார்வை. ராசிநாதன் 3ஆம் இடத்துல நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். இருந்தாலும் பரவாயில்ல, குருவின் பார்வை முயற்சிகளை செய்யக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உங்கள் முயற்சி நல்லா பலிக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது அதை விட பெரிய யோகம். பெண் குழந்தைகளுக்கு நல்லது நடக்கலை, பெண் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கல, பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ண முடியல, சகோதரிகளால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இல்லை, இந்த மாதிரியான பெண் குழந்தைகள் பெண்கள் சம்பந்தப்பட்ட கவலைகள் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலே அது தீர்ந்துடும். பெண் குழந்தையை பற்றி நல்ல விதமாக பெண் குழந்தைக்கு படிப்போ நல்ல விதமாக, ஏன்னா 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் இல்லையா, குருவின் பார்வையில் 5, 9ஆம் இடங்கள் இப்போது புனிதத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் வீடு வாகனம் வாசல் போன்றவைகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வீடு கட்ட முடியும், வாகனம் வாங்க முடியும், நினைச்சதை சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக எல்லா நிலைமைகள்லையும் அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு யோக மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பூர்வீகம் பற்றிய எண்ணங்கள் வரும், தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் பெரும்பாலான ஒரு 50-60 வயசுக்கு மேற்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த புனித யாத்திரைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது காசி கயா கங்கா போகக்கூடிய அமைப்புகள் அல்லது வட இந்தியாவில் உள்ள திவ்ய தரிசனங்கள் தேசங்களை தரிசிக்கக்கூடிய அமைப்பு, டக்குன்னு பக்கத்தில் காலாசிரியோ திருப்பதியோ கூட போயிட்டு வந்துடும், ரெண்டுக்கும் போயிட்டு வந்துடும் என்ற மாதிரி கோவிலுக்கு போகக்கூடிய ஆன்மீக எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குது. நேர்த்தி கடன்களை நிறைவேற்ற முடியும். குலதெய்வ தரிசனம் இப்போது கிடைக்கக்கூடிய தன்மைகள் அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. 5, 9ஆம் இடங்கள் சுபத்தன்மையை அடைந்திருந்தாலே மிகப்பெரிய யோகபலன். அதோட பாருங்கள், மாதத்தில் 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருக்கிறார்கள். சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருப்பது 6ஆம் இடத்தை கூடுதலாக சுபத்துவப்படுத்துகிறது. ஏற்கனவே எதிரிகளை அப்படியே கண்ணில் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறீங்க கன்னிராசிக்காரங்க, அவங்க எல்லாருக்கும் உங்களை பார்த்து எதிரிகள் பயப்படக்கூடிய நிலைமைகள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் இந்த மாதம் இருக்குங்க. எதிர்ப்புகள் கட்டுக்கடங்கி இருக்கும், கடன்கள் கட்டுக்கடங்கி இருக்கும், வேலை அமைப்புகளில் கூட பெரிய பிரச்சனைகள் இருக்காது. ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடியவர்கள், ஷிஃப்ட்னால ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடியவர்கள், வேலை ரொம்பங்க 20 மணி நேரம் வேலை செய்கிறேன், 18 மணி நேரம் வேலை செய்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்திலேருந்தே நீங்கள் நினச்ச மாதிரியே ஷிஃப்ட் மாற்றம், நீங்கள் நினச்ச மாதிரியே செக்ஷன் மாற்றம் போன்றவைகள் கிடைக்கும். வியாபார பெருமக்களுக்கு நல்ல லாபம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 11ஆம் இடத்துல அப்படியே செவ்வாய் சுக்கிரனுடைய பார்வையில் பிருகமங்கல யோகத்தில் இருப்பது சகோதரர்களால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மை, லாபம் அதிகமாக வரக்கூடிய அமைப்புனா எல்லாமே நல்லா இருக்குதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. பெரும்பாலான கன்னிராசிக்காரர்களுக்கு யோகம் மட்டுமே செயல்படக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். ஏன்னு சொன்னால் 11ஆம் இடத்துல பிருகமங்கல யோகத்தில் செவ்வாய் மங்களகரமாக அருமையாக இருக்கிறார். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ராசியும் ராசிநாதனையும் பார்க்குறார். எல்லா கிரகங்களும் வலுவாக இருக்கிறது. ஆகவே முயற்சிகளை எந்த அளவுக்கு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக, திருப்பங்கள் உள்ள நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். கன்னிராசிக்காரங்க இவ்வளோ தூரம் ஒவ்வொரு மாதமும் நல்ல பலனை தான் சொல்கிறேன், உள்ளதைத்தான் சொல்ல முடியும். கிரகங்கள் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இவ்வளவு நடந்தும் கன்னிராசிக்கு சோதனை நடக்குதுன்னா 6, 8 தசாபக்தி அமைப்புகள் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் பிறந்த ஜாதகத்தில். ஆகவே பெரும்பாலான கன்னிராசிக்காரர்களுக்கு புகழ் கிடைக்கும், சமூக ஊடகங்களில் பெரிய நன்மைகள் கிடைக்கும், இது கிடைக்கும், ஷேர் மார்க்கெட்டில் நல்லவைகள் நடக்கும். எல்லா விதத்திலையும் காசு பணத்தை கட்டி காக்க வேண்டிய அமைப்புகள் உருவாகக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக அமைஞ்சிருக்குங்க டிசம்பர் மாதம். கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல. துலாம் ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மாதங்க. இது கடைசி மாதம் இந்த வருஷத்தில்.
2025 பார்த்தீங்கன்னா துலா ராசிக்காரங்களுக்கு ஆகா ஓகோன்னு இருக்க போகுது. நடக்க போகிற குரு பெயர்ச்சி உங்களுக்கு 9ஆம் வீட்ல வரப்போகுது. நடக்க போகிற சனி பெயர்ச்சி 6ஆம் வீட்ல வரப்போகுது. ராகுகேது பெயர்ச்சி 11ஆம் இடத்துல வரப்போகுது. 2025ஆம் ஆண்டு துலா ராசிக்காரர்களுக்கு மறக்க முடியாத நல்ல ஆண்டாக இருக்கும். அப்போ அடுத்த வருஷம் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா கடைசி மாதம் டிசம்பர் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா? இந்த மாதம் பாருங்கள், உங்களுடைய ராசிநாதன் குருவின் பார்வையில் 4ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார். வீடு வாகனத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகள், கல்வி மேன்மையை குறிக்கக்கூடிய அமைப்புகளில் ராசிநாதன் அப்படியே குருவின் பார்வையில் சிறப்பாக இருப்பது என்பது எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய, கனவு நனவாகக்கூடிய, எண்ணியது கிடைக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக டிசம்பர் மாதம் அமையுங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அடுத்த வருஷம் 12 ராசிகள்லேயே துலா ராசிக்காரர்களுக்கு தான் ரொம்ப ஓகோன்னு இருக்க போகுது. 9இல் குரு, 11இல் கேது, 6இல் சனி என்பது எப்போதோ ஒரு தடவை அமையக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்த வருஷம் ஆரம்பத்திலே உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா டிசம்பர் இதுலேருந்தே சில ஃபவுண்டேஷன்கள் ஏற்படும். என்னார போய் பார்த்தேன், இந்த தொழிலை ஆரம்பித்தேன், இந்த வேலையை ஒன்று புதுசாக கிடச்சிது, அல்லது இந்த வேலையை விட்டுட்டு இன்னொன்று தொழில் ஆரம்பித்தேன், ஒரு வியாபாரம் சரியாச்சு, ஒரு முன்னேற்றம் இருக்குது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரியாக உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் இப்போதே அடிப்போடுற அஸ்திவாரம் அமையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதத்தை நிச்சயமாக சொல்ல முடியுங்க. துளாராசிக்காரர்களுக்கு பெரிய கவலைகள் கிடையாதுங்க. உண்மையை சொல்லப்போனால் ராசியை குறுபார்ப்பது, ராசிநாதனை குறுபார்ப்பது எந்தெந்த மாதங்களில் நடக்குதோ அப்போதெல்லாம் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் 25ஆம் தேதிக்கு மேலே வரைக்கும், 25ஆம் தேதி வரைக்குமே சுக்கிரன் குருவின் பார்வையில் இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து சனியை சுபத்துவப்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கிறார். பிள்ளைகளால் இது வரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்பு, தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளால் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல செய்திகள், அவங்ககிட்ட இருந்து பணம் வரக்கூடிய அமைப்பு, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க சம்மதம் தெரிவிக்கக்கூடிய அமைப்பு, திரும்பி வர்றதுக்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய அமைப்பு என 5ஆம் பாவகத்துடைய குழந்தைகள் மற்றும் குழந்தைகளால் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இளைய பருவத்தினருக்கு தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே, இந்த மாதத்தின் கடைசியில், இந்த வருஷம் அதாவது டிசம்பர் மாதத்திலேயே நிச்சயார்த்தனம் சொல்கிறோம் இல்லையா, உறுதி செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது வரும். பெண்ணு பிடிச்சி சரியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும், மாப்பிள்ளை பிடிச்சி சரிதான் ஓகே பண்ண முடியும். இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே அப்படியே படிப்படியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. எதிர்காலம் யாரோடு எப்படி இயங்கப் போகிறது, எப்படி இருக்க போகிறது என்பதற்கு அடையாளம் தெரியக்கூடிய அமைப்புன்னு துளாராசிக்காரங்களுக்கு நல்லது தாங்க சொல்ல முடியும். ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு 3 பெயர்ச்சியும் நல்லா இருக்கிற ஒரே ராசி துளாராசி தான். துளாராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி 3மே அடுத்தடுத்து நடக்க போகுது. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதம் அடுத்தடுத்து நடக்க போகுது. 3 மாதத்துலேயும் மிகப்பெரிய யோகங்கள் இருக்கும். அந்த யோகத்திற்கான அடிப்படை என்ன தேவையோ அது இப்போது கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்குதுங்க. கையை வீசிக்கிட்டு ஜாம்னு இருங்க. எல்லா லெவல்லையும் கையில் காசு வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் உண்டுங்க. விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இந்த தடவை நீச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல. அவர் 30 நாளும் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறார். ராசி குருவோட பார்வையில் இருக்க ராசிநாதன் சுக்கிரனோட பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகாமை. இது ஒரு பெரிய கிஃப்ட் உங்களுக்கு. ராசிநாதன் நீச்சமானாலே அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாகிடுவீங்க, எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும். ஆனால் அந்த ராசிநாதன் சுபத்துவத்தை அடைந்தால் முதல் பாதி ஒரு மாதிரியாக இருந்தாலும் பிற்பகுதி சமாளிச்சுக்குவீங்க. முதல் 15 நாட்களுக்கு கொஞ்சம் டல்லு தான் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படலை. அதை அப்படியே கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு பின்னாடி 15 நாளைக்கு நல்லா வந்துடுவீங்க. 3ஆம் இடம் இப்போது சுபத்துவமாக இருக்கிறது. தம்பி தங்கைகளின் மூலமான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதம் ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. யாரை ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாருடைய அனுகிரகம், யாருடைய ஆதரவு இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய ஆஃபீஸரு, ஒரு பெரிய பணக்காரர், ஒரு பெரிய டேலண்டான ஆள், நம்மளை விட ஒரு விஷயத்தில் இவர் படி உயர்ந்தவர், இவருடைய அறிமுகம் நமக்கு கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த பக்கம் அவரை நம்மளை பார்த்தாருனாலே போகிறோம் என்கின்ற மாதிரி எண்ணத்தில் சில முயற்சிகள் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது தெல்ல தெளிவாக இருக்கின்றன. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இப்போது குருவின் பார்வையில் இருக்கிறது. வெற்றிகளை அப்படியே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டல்லடிக்கும். என்னன்னா நீங்கள் தான் டல் அடிப்பீங்க. ஒரு இடத்துல வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. நம்ம போய் தேடி போய் கிடைச்சா தானே, பார்த்தா தானே கிடைக்கும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருந்தால் வெற்றி கிடைக்காது இல்லையா? சில நேரங்களில் மனசு அப்படியே கொஞ்சம் டல்லாகி போய் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு வந்துடும். ஆனால் அதையும் மீறி கொஞ்சம் வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய வேலை தொழில் அமைப்புகளை பற்றி மட்டும் கவலைப்பட்டாலே நல்லாயிருக்கும்.
இது ஒரு நேரத்தில் 3ஆம் இடம் இப்போது சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினாலும் ராசி குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினாலும் உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. செக்கப்லாம் பண்ணிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, சாதாரண சின்ன காய்ச்சல் தான், ஜுரம் தான் என்கின்ற மாதிரியாக மருத்துவ அறிக்கைகள் வர்றதும், டாக்டருங்க உங்களுக்கு தெம்பு கொடுக்கக்கூடியதும் உண்டு. பெரியவர்கள் அனைவருக்குமே சிறியவர்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய அமைப்பு, பேரன்களுக்கு பேத்திகளுக்கு ஏதாவது செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சொத்து பத்துக்கள் எழுதி கொடுக்கணும்னா கூட இந்த மாதம் நல்லா இருக்குது எழுதி கொடுத்துடலாம் என்கின்ற மாதிரி குழந்தைகளின் மேலே தைரியம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக பெரியவர்களுக்கு இருக்கும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன், ராசியை குரு பார்க்குறாரு, ராசிநாதனை சுக்கிரன் பார்க்குறார். இந்த அமைப்பு தலைக்கு மேலே வெள்ளை எதுவும் போயிடாமல் உங்களால் எதையும் சமாளிக்க முடியக்கூடிய அமைப்பாகத்தான் இப்போது கண்டிப்பாக இருக்குமே தவிர, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. என்ன ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறனால முதல்ல ஒரு 10-15 நாள் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதுக்கப்புறம் டக்குன்னு ஸ்பீடாக எந்திரிச்சு இப்படி படுத்து கிடந்தால் இப்படி வேலை இப்படி ஸ்லோவாக இருந்தால் ஒன்றும் ஆகாது, இந்த மாதம் சமாளிக்க முடியாதுன்னு எந்திரிச்சு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆகவே சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதமாகத்தாங்க அமைஞ்சிருக்கு அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த டிசம்பர் மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது மிகப்பெரிய யோகம். 2ஆம் இடத்தை குருவும் பார்க்குறார். பணம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். பணம் வந்துட்டாலே இப்போ இருக்கிற பிரச்சனைகளை கொஞ்சம் தீர்த்துடலாமே. உண்மையை சொல்லப்போனால் கடன் தொல்லைகளில் கொஞ்சம் தனுசு ராசிக்காரர்கள் இருக்கிறீங்கன்றதான் உண்மை. இந்த ஒரு 6 மாதத்தில் 6ஆம் இடத்துல வந்து உட்காந்த குரு தேவையில்லாமல் டப்பு டிப்புன்னு ஏதோ வந்து பண்ணி பார்த்தாரு. இப்போ பார்த்தா கடன் ஆகிடுச்சு, மாதமானா இதை கட்ட வேண்டியிருக்கு, ஒரு கமிட்மெண்ட் வந்து சேர்ந்து போச்சு, இவ்வளோ நாள் ஃப்ரீயாக இருந்தேன் இப்போ இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்னடா ஏதுடா அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இப்போது உங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் இதெல்லாம் தேவையில்லைங்க, பரவாயில்லைங்க, கடனே இருந்தால் கூட நீங்கள் சமாளிச்சிருவீங்கன்ற மாதிரி ஒரு தெம்பு கொடுக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். 12ஆம் இடமும் 6ஆம் இடமும் வலுத்திருக்கிறது. 6ஆம் இடம் கடனை கொடுத்தாலும் கூட 6ஆம் இடம் ஒரு நிலையில் வந்து வரவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். வீண் செலவுகள் இருக்கும், ஆனால் பொருட்சேர்க்கை இருக்கும். வீட்டுக்கு தேவையான டிவி வாங்குறது, ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குறது, மனைவிக்கு தேவையான வாஷிங் மிஷின், அவங்களுக்கு தேவையில்லையே அவங்க அடுப்பங்கரையில் இருக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு ஸ்டவ் வாங்கணுங்க, மிக்சி வாங்கணுங்க, வாஷிங் மிஷின் வாங்கணுங்க, இது ரொம்ப நாளாக கேட்டுக்கொண்டிருந்த மனைவிக்கு ஒரு மனசு உவந்து இன்றைக்கி வீட்டுக்கு பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. பொருள் வாங்க கொடுக்கணுன்னா கையில் காசு இருக்கணும்ல, கடனை வாங்கி மறுபடியும் பொருள் வாங்க முடியாதுல்ல. இந்த மாதிரி கையில் காசு வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. அதனால் பெரிய சோதனைகள் எதுவுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்காத இயல்பாத பணவரவுகள் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு. அடுத்த வருஷத்துலேருந்தே ஒரு பெரிய நல்ல மாற்றம். மே மாதம் உங்களுடைய, அதாவது இன்னும் ஒரு 5 மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்திற்கு போகிறார். 7ஆம் இடத்திற்கு போய் ராசியை பார்க்கக்கூடியது பெரிய ஒரு யோக அமைப்புகள். அதாவது மே மாதத்திலிருந்து இப்போதைக்கு உங்களை கஷ்டத்தில் வச்சுருக்கக்கூடிய சில விஷயங்கள், கையில் கிடைக்காத சில விஷயங்கள் க்ளீனாகவே வந்து மே மாதத்துக்கு பிறகு கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிற நாட்டிலேயே வீடு வாகன வசதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பெண்களுக்கு மன அழுத்தம் ரொம்ப தீருங்க. கணவர் குழந்தைகள் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மனக்கசப்புகள் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. 2வது, இந்த இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு போன்ற அமைப்புகளில் பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சிகளை வைத்திருந்த தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே சமூக ஊடகங்களில் நீங்கள் சாதிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தாங்க டிசம்பர் மாதம். பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. மாதம் பூராவும் பண வரவுகள் சீரான அளவிலே இருக்கும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் தனுசு ராசிக்காரர்கள் முன்னேற்றத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய, அடுத்த வருஷம் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான அத்தனை அமைப்புகளும் செயல்படக்கூடிய யோக கடைசி இறுதி மாதம் இந்த டிசம்பர் மாதம். அதனால் நல்லாவே இருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மகர ராசிக்காரர்கள் கொடுத்து வச்சவர்கள்னு சொல்லுவேன். ராசியில் சுக்கிரன், அதே நேரத்தில் ராசியை குரு பார்க்குறார். ஒரே நேரத்தில் 2 சுபர்கள் ராசியை பார்ப்பது என்பது எப்போதோ ஒரு தடவை தான் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராசியில் சுக்கிரன் இருந்து ராசியை குரு பார்ப்பதால் மனசும் இதுவும் அப்படியே எண்ணங்கள் அப்படியே சும்மா அப்படியே தூள் கலப்போம். மனசில் புது புது ஐடியாக்கள் வரும். உடம்புக்குள்ளே ஒரு 1000 யானை பூந்த மாதிரி ஒரு உற்சாகம் இருக்கும், புத்துணர்ச்சி இருக்கும். ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இல்லையா மகர ராசிக்காரங்க, அந்த மகர ராசிக்காரங்க எல்லோரும் இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க. 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு 7.5 சனி முழுக்க முடியுது.
கம்ப்ளீட்டாக எல்லா நெகட்டிவும் முடியக்கூடிய இந்த அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் ஒரு புத்தம் புதிய உணர்வை, இனிமேல் தான் புதுசாக பிறந்தது மாதிரி. 60 வயசுக்காரருக்கு ஒரு 10 வயசு குறைஞ்சி 50 வயசு 40 வயசு ஆன மாதிரி எல்லாமே கொஞ்சம் தலைகீழாக மாற்றங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுங்க. 7ஆம் இடத்திலிருந்து குருவை ராசியை இவரும் பார்க்குறார், செவ்வாயும் பார்க்குறார், நீச்சனாகி பார்க்குறார். கொஞ்சம் கோபதாபங்கள் போன மாதம்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்திருக்கும். ஜாஸ்தியாக இருந்த கோபத்தில் யாரையாவது விரோதித்துக்கிட்டவங்க சண்டை கண்டை போட்டவங்க எல்லாத்துக்குமே ஒரு சமாதானம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 2ஆம் இடத்துல தனநாதன், அதாவது ராசிநாதன் 2ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார். 5ஆம் இடத்துல இவர் இருக்கிறது, சுக்கிரன் இருக்கிறது. பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில விஷயங்கள் நல்லாயிருக்கும். பெயர் புகழ் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். தொழில் நல்லா இருக்கும். வியாபாரம் நல்லா இருக்கும். விவசாய அமைப்புகள் நல்லா இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தை பாக்கியத்தை வெகு அழகாக இவர் பார்க்குறாரு. அதே மாதிரி பாக்கியாதிபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 11ஆம் இடத்துல வலுத்து குருவின் பார்வையில் இருக்கிறார். 9, 11 போன்ற இடங்கள் வலுவாக இருக்கிறது. 2ஆல் சனி இருக்கிறாரு. 9ஆம் அதிபதி 11ல் இருக்கிறார். 2, 9, 11 வலுத்திருந்தாலே அந்த மாதத்திற்கு தேவையான பணமும் இல்லாமல் இன்னொரு 3 மாதத்துக்கு தேவையான பணம் வந்துடுங்க. ஒரு 2 மாதம் நான் வாடகையே கட்டலைன்னா கூட 4 மாதத்திற்கு தேவையான பண வரவுகள் டிசம்பர் மாதம் கிடைக்கும். ஆக சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு பண வரவுகள் வரக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க 2020, 21, 22 கடுமையான கஷ்டப்பட்டீங்க இல்லையா, ஜென்மச்சனி. அந்த ஜென்மச்சனி அமைப்பெல்லாம் கடந்து இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. வர்ற வருஷத்தோட 2025ஓட உங்களுக்கு சனி முழுக்க முடியுது இல்லையா. போகும்போது சனி பகவான் ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்டு போவார், ஒரு மாதிரி நல்ல வழியை காட்டி விட்டு போவார் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் அடிக்கடி சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் எதில் தோற்று போனீங்களோ அதில் ஜெயிக்க போகிறீங்க. எந்த இடத்துல விட்டீங்களோ அந்த இடத்துல திரும்ப கிடைக்க போகுது. எதில் இழப்பு இருந்ததோ அதுலேயே ரெக்கவர் இருக்க போகுது. காசு பணம் கையில் வரப்போகுது. உறவுகள் சேரப்போகுது. இது வரைக்கும் மதிக்காதவங்க மதிக்க போகிறாங்க. குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகுது. முகத்தில் சிரிப்பு வரக்கூடிய அருமையான நல்ல மாதங்க டிசம்பர் மாதம். உள்ளதை தாங்க சொல்ல முடியும். நான் சொல்கிற பாயிண்ட் எல்லாமே நம்ம ஜோதிட பாயிண்ட்டாக தான் நான் சொல்லுவேன். சுக்கிரன் ராசியில் இருக்க குரு ராசியை பார்க்கிறார். அப்போ ஒரே நேரத்தில் 2 சுவர்களும் இந்த மாதம் முழுக்க இந்த அமைப்பு இருக்கிறதுனால தொட்டது துலங்கக்கூடிய எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம் அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் டிசம்பர் மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடம் இப்போது ரொம்ப சுபத்துவமாக இருக்குது. அதிக செலவுகள் வரும். ஆனால் சுபத்துவமான நல்ல செலவுகள் தான் இருக்கும். அசுப செலவுன்னு வேறு, சுப செலவுன்றது வேறு. சுப செலவுனா ஏதாவது தேவையானதுக்கான நடக்கிறது. ஒரு வீடு வாங்கிறது, ஒரு வாகனம் வாங்கிறது, அல்லது ஏதேனும் ஒரு நகை வாங்கிறது, குடும்பத்திற்கு தேவையான வாங்கிறது, மனைவிக்கு வாங்கி கொடுக்கறது, கணவனுக்கு வாங்கி கொடுக்கறது, குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கறது, சேர்த்து வைக்கிறது. இதுதான் சுப செலவு. அசுப செலவுன்னா தான் தண்ட செலவு, அதாவது ஆஸ்பத்திரி செலவாகி போச்சு, இப்படி திடீர்னு செலவு பண்ணால் திடீர்னு தூக்கிட்டு ஓடிட்டான், அப்படி ஓட்டான், இப்படி ஓடிட்டான். இந்த 12ஆம் இடத்துல சுபர்கள் இருந்தாலே சுப செலவுகள் வரும். அது இப்போது உங்களுக்கு இருக்குது. தூர பயணங்கள் அடிக்கடி இருக்கும். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் பக்கத்தில் எங்கேயாவது போகிறதோ, வெளிநாட்டுக்கு போகிறதோ, வெளிமாநிலம் போகிறதோ, ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழிலில் அறிமுகமாகிறதோ, ஒரு பொருளை ஏற்றுமதி செய்கிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு வரப்போகுது. கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி வர்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி, அதாவது கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வைங்க. மார்ச் மாத கடைசியில் இப்போ உங்களை பிடிச்சிருக்கிற ஜென்மச்சனி விலக போகுது. அப்போ இன்னும் 4 மாதத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும்னா இப்போ இருந்தே அதற்கான ஃபவுண்டேஷன் நடக்கணும். அந்த ஃபவுண்டேஷன் இப்போ நடக்க போகுது. 2வது, இந்த மாதத்தோட கடைசி 25ஆவது தேதிக்கு மேலே சுக்கிரன் அப்படியே ராசியில் உட்காந்து ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய சனியை சுபத்துவப்படுத்த போகிறார். அப்போ என்ன நடக்கும்? இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். பெரிய குழப்பங்கள் எல்லாம் அப்படியே டக்குன்னு விலகி போயிடும். என்ன குழப்பம்? குடும்பத்தில் யாரும் இப்போ நம்மளை மதிக்கலை, யாரும் நம்மளை இப்போ புரிஞ்சிக்கலை, புருஷன் பொண்டாட்டி உறவுகள் நல்லா இல்லை, பெத்த புள்ள கூட சரியாக இல்லை, அண்ணன் தம்பி உறவு சொல்லவே வேண்டாம், அடுத்தவர்கள் உறவுகள் எல்லாமே இப்போ உறவுகள்னால் என்னன்றது நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. காசு பணம் இருந்தால் தானே நம்மளை மதிக்கிறது. காசு பண அமைப்புகளே இப்போ கொஞ்சம் லேசாக பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய அமைப்பு டிசம்பர் மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிடும். 2025 பிறக்கும்போதே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அதனால் பெரிய கவலைகள் எதுவும் இல்லாத படிப்படியாக முன்னேற்றங்கள். பெருசாக இந்த மாதமே அப்படியே மந்திரத்தில் மாங்காய் விழுந்த மாதிரி அப்பளும் விழுந்துரும்னு சொல்ல மாட்டேன். மன அழுத்தங்கள் தீரும், கவலைகள் விலகும், எதையும் சமாளிக்க முடியுன்ற தைரியம் பிறக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் இருக்கின்றன. என்ன வழின்னு தெரியாமல்லாம் இருக்கிறீங்க இல்லையா, அந்த என்ன வழின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய அனைவருக்குமே எதிர்காலத்தில் தூரத்தில் வழி தெரியக்கூடிய அமைப்புகள், முன்னேற்றம் வந்துடும் என்கின்ற நம்பிக்கை
வீடு வாகனம் வாசல் போன்ற அமைப்புகளில் தொழில் சிக்கல்களில் இருக்கக்கூடியவர்கள், வீட்டை அடமானம் வச்சு தொழில் பண்ணவங்க, அப்படி பண்ணவங்க, இப்படி பண்ணவங்க, நண்பர்களால் ஏமாற்றப்பட்டவங்க, உறவுகளால் கசப்புகளை சந்தித்தவர்கள் எல்லாருக்குமே தீர்வுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போ உண்டு. கோர்ட்டு கேஸில் இருக்கக்கூடியவர்கள், சமாளிக்கவே முடியாத பிரச்சனை இல்லையா, என்ன மாதிரிலாம் யாரையா கஷ்டப்பட்டிருக்கா, இந்த மாதிரியாக கேட்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகள் வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல மாதமாக டிசம்பர் மாதம் கண்டிப்பாக அமையுங்க. அடுத்த வருஷத்துலேருந்து நல்லா இருக்க போகிறீங்க, கவலைப்படாதீங்க. எல்லாமே அப்படியே படிப்படியாக மாற்றத்தை அடையக்கூடிய அமைப்புகள் இப்போதே வந்து விடுகிறது. 2 வருடமாக கும்பராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த, அழுது கொண்டிருந்த, மன அழுத்தத்தில் இருந்த, கடுமையான பிரச்சனையில் இருந்த அவ்வளவு பிரச்சனைகளும் டிசம்பர் மாதம் இறுதியிலிருந்து சனி சுக்கிர சேர்க்கை எப்போது சேர்கிறதோ அப்போருந்தே அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஆக என்னென்னா, இந்த மாதத்தில் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் இன்றைக்கே கிடச்சிடும், இப்போவே நீ சந்தோஷமாக இருப்பேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பிரச்சனைகள் தீர்வதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். மீனம், மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய நல்ல யோகம் இந்த மாதத்தில் உண்டு. ஏன்னா 3, 9 வலுத்திருக்கு. 9ஆம் அதிபதி நீச்சமாகி இப்போ சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறார். எல்லா கிரகங்களும் இன்றைக்கு பொதுவாகவே செவ்வாய் நீச்சமானாலே மீனராசிக்காரர்களுக்கு காசு பணம் வர்றது டல் அடிச்சிடும். செவ்வாய் 6 மாதமாக நீச்சமாகத்தான் இருப்பார். அதாவது ஜூன் மாதம் வரைக்கும் செவ்வாய் நீச்சமாக இருப்பார். ஆனால் இப்போது இந்த மாதம் முழுக்க அவர் பிருகமங்கல யோகத்தில் சுபத்துவமாக இருக்கிறது மிகப்பெரிய யோகம். 10ஆம் இடத்திற்கு சூரியன் வர்றது அதை விட பெரிய யோகம். மாதத்தின் 15வது நாளுக்கு பிறகு 10ஆம் இடத்துல சூரியன் வர்றார். முதல்ல 9ஆம் இடத்துல அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக அப்பா வழி, அம்மா வழி, பூர்வீக வழி, ஊர் வழி, இந்த மாதிரியான இடங்களில் எல்லாம் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்தவர்கள், பூர்வீக சொத்துக்களை சரியாக பராமரிக்க முடியல, அப்பா கொடுத்தது, அம்மா கொடுத்தது, தாத்தா கொடுத்ததெல்லாம் இங்கே கிடக்குது, அங்கே கிடக்குது, அவர் ஆக்குப்பை பண்ணுறாரு, இவர் ஆக்குப்பை பண்ணுறாரு, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஊர் பக்கம் போக முடியல, இந்த மாதிரியான கவலைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய சொத்து உங்களுக்கே கிடைக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமையுங்க. மாதத்தின் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு தொழில் ரொம்ப நல்லாயிருக்கும். 10ல் சூரியன் வந்தாலே தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள், ஜீவன அமைப்புகள் வலுவாக இருக்கும். 10ல் செவ்வாயோ சூரியனோ வந்துட்டாங்கனாலே மிகப்பெரிய யோக பலன் கண்டிப்பாக உண்டு. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு மேலே வர்றாரு. தந்தை பற்றிய கவலைகள்லாம் விலக போகுது. அதாவது ஏதாவது ஒரு நிலையில் அப்பாவுடைய ஆரோக்கியம் அல்லது அப்பாவுக்கு எனக்கு எப்போ பார்த்தாலும் முட்டிக்கிட்டு தான் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களில் அப்பா ஒரு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாரு, அப்பா இதை செஞ்சு இப்படி இதை பண்ணி கொடுத்தாருன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு தந்தை உங்களுக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சுக்கிரன் வலுத்து பிருகமங்கல யோகத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். சகோதரிகளால் லாபம் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. தங்கச்சியோ அக்காவோ கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஏதாவது ஒரு விஷயத்தில் தங்கச்சிங்கிட்ட கருத்து வேற்றுமைகள் இருந்தவர்களுக்கு கூட அதுவும் சரியாகும். ஏன்னா செவ்வாய் இப்போது சுக்கிரனால் பார்க்கப்படுகிறார் இல்லையா, அந்த பிருகமங்கல யோகம் மிகப்பெரிய அளவில் நல்லா வேலை செய்யும். வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, வீடு கட்டி பாதியில் நிறுத்திட்டு பணப்பற்றாக்குறை இருப்பவர்களுக்கு அந்த பணம் வரக்கூடிய அமைப்பு, வீட்டை கட்டி முடிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சொந்த வீட்டு கனவுகள் நனவாகக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. அடுத்த வருஷம் ஜென்மச்சனி உங்களுக்கு ஆரம்பிக்குதுனாலும் இப்போதே அந்த கமிட்மெண்ட்டுகள் வந்துடணும். சில பேருக்கு சுப கமிட்மெண்ட்டுகள் தான் இருக்கும். மாதம் மாதம் சம்பாரிச்சே ஆகணும், ஒரு வீடு வாங்கிட்டேன், வீட்டுக்கே மாதம் 30,000 கட்டணும், 50,000 கட்டணும், எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான சுபமான நல்ல கமிட்மெண்ட்டுகள் அமையக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இப்போது குருவின் பார்வையில் தான் இருக்கிறார். ஆகவே இந்த மாதமே நிச்சயார்த்தம் போன்ற விஷயங்கள், மனைவி யார், கணவன் யார் போன்றவைகள் அடையாளம் காட்டக்கூடிய அமைப்புகள், தெரியக்கூடிய அமைப்புகளும் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. இறுதியாக இன்னொன்று சொல்லுவேன், அடுத்த வருஷத்துலேருந்து ஜென்மச்சனி ஆரம்பிக்குது. எல்லா மாதமும் இதை சொல்லிக்கிட்டு வர்றேன், எல்லா பலன்களையும் இதை சொல்லிக்கிட்டு வரேன். இளைய பருவத்தினருக்கு மட்டும் ஜென்மச்சனி அடுத்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் மாதிரியான ஒரு நெகட்டிவான விஷயங்களை செஞ்சு தான் தீரும். அகலக்கால் வச்சிடாதீங்க. 50 வயசு மேற்பட்டவங்களுக்கு ஜென்மச்சனி பெரிய டிஸ்டர்ப்லாம் பண்ணாது. ஒரு 50 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு, குறிப்பாக உத்திரட்டாய நட்சத்திரம், பூரட்டாய நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்துக்காவது 2026 தான் பாதிப்புகள் வரும். உத்திரட்டாய நட்சத்திரத்துக்கு 2025 காசு பண விஷயத்தில், நண்பர்கள் விஷயத்தில், சொந்தக்காரங்க விஷயத்தில் ஏமாற்றம் வரும். அவரோட சேர்ந்தேன், இவரோட சேர்ந்தேன், அங்கே சேர்ந்தேன், இங்கே சேர்ந்தேன், அந்த இடத்துல காசை கொடுத்தேன், இந்த இடத்துல காசை கொடுத்தேன், இந்த காலத்தில் தான் கிரெடிட் கார்டை எடுத்து வச்சேன், தேய்ச்சேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பைசா விஷயத்தில் மட்டும் மீனராசிக்காரங்க கவனமாக இருங்க. மற்ற எதுலேயுமே பெரிய சோதனைகள் வந்துடாது. ஜென்மச்சனி அமைப்புகள் சில நேரங்களில் நான் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போ செவடங்காதில் ஊதின சங்கு மாதிரி தான் ஆகும். பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மனுஷன் போன வருஷமே ராசி பலனில் சொன்னாரியா, நம்ம தான் கவனிக்கலை என்கின்ற மாதிரியான அமைப்புகள் வரும். அதை தவிர வேறு பெரிய சோதனைகள் எதுவும் வராது.
வேலை அமைப்புகளில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதை நீங்கள் சமாளிச்சிருவீங்க. பணத்தில் யாரிடமும் ஏமாந்து விடாமல், பண விவகாரங்களில் தாராள பிரபுவாக இருந்துடாமல், இரக்கம் காட்டி யாருக்கும் உதவி பண்ணிடாமல் இருக்க வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த டிசம்பர் மாதம் அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும்.